நாங்கள் திருத்தணியில் போய் திருட்டு கல்யாணம் பண்ணிட்டோம். ஊருக்கெல்லாம் சொல்லாமல். வீட்டில் எல்லாரும் எதிர்த்தாங்க. அப்புறம் ஐ செட் நோ, அவர் தான் எனக்கு கணவர் அப்படின்னு சொல்லி ஃபைட் பண்ண வேண்டிய ஒரு சூழ்நிலை வந்தது. மை மதர் வாஸ் நோ மோர் தட் டைம். 86ல் அம்மா இறந்துட்டாங்க. அப்பா 72ல் இருந்தார். ஸோ மை பிரதர்ஸ், என்னோட எல்டர் பிரதர்ஸ் இருந்தாங்க. தே வே நாட் ஃபார் ஹிம். அப்புறம் நான் ரொம்ப அடமாக இருந்ததுனால நாங்கள் திருத்தணியில் போய் திருட்டு கல்யாணம் பண்ணிட்டோம். ஊருக்கெல்லாம் சொல்லாமல். ஒன்லி ஃபியூ ஆஃப் அவர் ஃப்ரெண்ட்ஸ். ஒன் ஆஃப் மை பிரதர் ஃபைனலி ஹி அக்ரீட் அண்ட் ஹி கேம். யங்கர் பிரதர் ஆல்சோ ஹி கேம். திருத்தணியில் கல்யாணம் நடந்தது. சூப்பர். கல்யாணத்துக்கு அப்புறம் எப்படி இருந்துச்சு மேம்? அப்போல்லாம் சண்டையே கிடையாது. அப்போல்லாம் வி யூஸ் டு பி லைக் லவ் பேர்ட்ஸ். அதாவது ஒரு 32 இயர்ஸில் மொத்தமாக கணக்கு போட்ட ஒரு 2 வருஷம் வி வர் நாட் ஓகே. நாட் டுகெதர் அட் ஃபர்ஸ்ட் ஸ்ட்ரெச் கிடையாது. மொத்தமாக கொஞ்சம் ஒரு சண்டை கிண்டை வந்தால் ஐ யூஸ் டு பி வெரி சப்மிசிவ் ஆக்சுவலி. ஏன்னா அப்படி தானே நம்மளை வளர்த்துருக்காங்க. ஆம்பளை ஏதாவது சொன்னால் கூட நம்ம பேசாமல் இருக்கணும் அப்படி. பட் ஹீ வாஸ் வெரி ஸ்வீட் ஆக்சுவலி. எனக்கு எங்கள் அம்மா போனதுக்கப்புறம் அவர் எனக்கு தாயாகவும் தந்தையாகவும் இருந்திருக்காரு. ஸோ பெரிய சண்டைன்றது சொல்கிறதுக்கு இல்லை. பட் அதுவும் நடந்திருக்கக்கூடாதுன்னு நான் ஐ ரிக்ரெட் அ லாட். அவ்வளோ கூட இருந்திருக்கக்கூடாது. அந்த 2 இயர்ஸை நம்ம வீணடிச்சிட்டோமே அப்படின்ற ஒரு ரிக்ரெட் இருக்குது.